அடுத்த சகோதரனுடைய மானத்தையும் மரியாதையையும் கீறி கிழிக்கிற, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற, ஆதாரம் இல்லாமல் கலைக்கிற, ஆதாரம் இருந்தால் கூட வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு சகோதரனும் கேளுங்கள். ஒருவேளை அவன் ஒரு தவறு செய்திருக்கலாம், இரகசியமாக ஒரு பாவம் செய்திருக்கலாம், ஒரு பெண்ணோடு உறவாக இருந்திருக்கலாம், ஒரு பொருளாதாரத்தை திருடி இருக்கலாம், லஞ்சம் வாங்கி இருக்கலாம், ஏதாவது ஒரு பாவத்தை செய்திருக்கலாம். அதை நியாயப்படுத்த முடியாது, அது தவறுதான், அது குற்றம்தான். ஆனால் அந்த குற்றத்தை சமூக வலைத்தளங்களிலோ பொது இடங்களிலோ அடுத்தவர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்த போயோ நீங்களும் நானும் செய்கிற பெரும் பாவங்களுடைய எண்ணிக்கையை பட்டியல்படுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, அவதானமாக கேளுங்கள். முதலாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹராம் என்று சொன்ன அடுத்த சகோதரனுடைய மானத்தையும் மரியாதையையும் கீறி கிழிக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம். அவன் செய்தது ஒரு பாவம். அந்த ஒரு பாவத்திற்கு பகரமாக நானும் நீங்களும் அதை வெளிப்படுத்துகிற பொழுது, அதை பற்றி பேசுகிற பொழுது, அதை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற பொழுது செய்கிற முதலாவது பாவம் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் அப்பட்டமாக தடுத்த ஒரு பாவத்தை, ஒரு ஹராத்தை வெளிப்படையாக நாம் செய்கிறோம். முதலாவது குற்றம். இரண்டாவது அன்புக்குரியவர்களே, இன்னொரு சகோதரனை பற்றி அவன் இல்லாத ஒரு இடத்தில் அவன் விரும்பாத ஒரு காரியத்தை பேசுவது புறம் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புறம் என்று சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீபத் என்று சொல்லுகிற இந்த புறம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் மிக பெரும் பாவம் என்பதில் எந்த ஒரு அறிஞர்களிடத்திலும் மாற்று கருத்து கிடையாது. காரணம், அல்லாஹ்வே குர்ஆனில் கண்டித்து சொன்ன ஒரு பாவம். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்கள் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அந்த புறம் பேசுதல் எப்படி தெரியுமா? அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களுடைய சகோதரன் இறந்து மையித்தாக ஜனாஸாவாக இருக்கிற பொழுது அவனை பார்ப்பதற்கு ஜனாஸா வீட்டுக்கு போகிறீர்கள். அவன் ஒரு தட்டையில் வளர்த்தப்பட்டிருக்கிறான், கவனாடை போர்த்தப்பட்டிருக்கிறது, வெள்ளை ஆடையில் அவன் படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது கையிலே ஒரு கத்தியை எடுத்து போய் அவனுடைய உடம்பில் இருந்து ஒரு சதையை வெட்டி எடுத்து சுட்டு தின்னுவதற்கோ பச்சையாக சாப்பிடுவதற்கோ நர மாமிசம் சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? வகரிஹ்துமு, அதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி, இப்படித்தான் இன்னும் ஒரு சகோதரன் அவனிடத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை அவன் இல்லாத ஒரு சபையில் நீங்கள் பேசுவீர்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சகோதரனுடைய மாமிசத்தை பச்சையாக சாப்பிடுகிறீர்கள் என்று குர்ஆன் ஒப்பீடு செய்கிறது. இதைவிட ஒரு மோசமான குற்றத்தை அவன் செய்திருப்பானா? இதைவிட ஒரு மோசமான பாவத்தை அவன் செய்திருப்பானா? அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், கீபத் என்றால் என்ன? புறம் என்றால் என்ன? ذிக்ருக அகாக பிமா யக்ரஹ், அவர் சகோதரன் விரும்பக்கூடிய வெறுக்கக்கூடிய காரியத்தை அவன் இல்லாத சபையில் பேசுவது. யா ரசூலல்லாஹ், நாங்கள் பேசக்கூடிய விஷயம் அவனிடத்தில் இருந்தாலும் அது புறமாகுமா? இருந்தால் தான் அது புறம், இல்லாத பொழுது அது அவதூறு என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது பெரும் பாவம் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை ஒரு சகோதரன் ஒரு தவறை செய்திருப்பார், இரவு ஒரு பெண்ணோடு ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பார், வெளியிலே காலையிலே வருகிற பொழுது இவன் தனிமையில் இருந்தான், தவறு செய்து விட்டான், உடலுறவு கொண்டு விட்டான், பாவம் செய்து விட்டான் என்று அவனின் மீது அவன் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் பேசுவோமாக இருந்தால் அது அவதூறு என்பது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலேயே கசையடி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பெரும் பாவம் என்று, ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு பெரும் பாவம் என்று இஸ்லாம் சொல்லுகிற பாவம்.